தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் போகுது. இதுக்கு முன்னாடி பார்ட் 12 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். அதை நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இது பார்ட் 13 வீடியோ. ஓகேங்களா? நம்ம வீடியோ எல்லாமே எல்லா மாடல்ஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க தொடங்குங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா மாடல் 26 129 சம். ஓகேங்களா? இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா இது ஒரு சம் தான். நல்லா கவனிச்சிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ். ஓகேவா? இந்த பாருங்கள், கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். 5, 6, 7, 8 ஆல் வகுப்படும்போது மீதி 3. ஓகேவா? இந்த நம்பரால் ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 5, 6, 7, 8 ஆல் வகுப்படும்போது மீதி வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குதான்? 3ன்னு கிடைக்குதான். ஓகேவா? மீதி 3ன்னு கிடைக்குதான். அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 9ஆல் வகுப்படும்போது 0 வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணானது. ஓகேவா? இந்த நம்பர் கிடைக்குது இல்லையா? இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 9ஆல் வகுப்படணுமா. ஓகேங்களா? 9ஆல் வகுப்படும்போது 0 வரணுமா. அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடாது. ஓகேவா? 9ஆல் வகுப்படும்போது ரிமைனிங் இல்லாத வரணும். ஓகேங்களா? அப்படி ஒரு நம்பரை கண்டுபிடிங்கன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நான் போடுற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போது 5, 6, 7, 8 இந்தமாரி செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த நம்பரால் வகுப்படுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கண்ணை மூடிட்டு இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேவா? 2 எடுத்திங்கன்னா 5, 3, 7, 4. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 5 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸு 3 டைம்ஸு. இது வந்து பார்த்தோன்னா அப்படியே இறக்கலாம். ஏன்னா 5ஆல் இதுவும் ஆகாது. அதனால் 4 அப்படியே இறக்கிறோம். அப்புறம் 3 எடுங்க. 1, 7, 4. அதுக்கடுத்தது 7 எடுக்கிறீங்க. 1, 1, 1, 4. அப்புறம் 4 எடுக்கிறீங்க. ஓகேங்களா? 4 எடுத்தால் 1, 1, 1, 1. ஓகேவா? இந்த நம்பர் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 840ன்னு வரும். எல்சிஎம் வேல்யூ 840ன்னு வரும். ஓகேங்களா? இந்த சம்மு வெறும் இந்த நம்பரால் வகுப்படுது அப்படின்னா 840யோடு முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் கொஷின் அது கேட்கல. என்னன்னு கேட்டிருக்கான், மீதி வந்து பார்த்தோன்னா இந்தமாரி நம்பரை இந்த நம்பரை 5, 6, 7, 8ஆல் வகுப்படும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கிடைக்குதான். ஓகேங்களா? அப்போது இந்த நம்பர் போட்டாச்சு. இப்போது 843ன்னு வருமா. ஆனால் இதையும் கொஷினாக கேட்கல. இதுக்கப்புறமும் இன்னொரு கொஷின் கொடுத்துருக்கான் பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு கொஷின் கொடுத்துருக்கான். இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 9ஆல் வகுப்படும்போது இந்த நம்பர் 9ஆல் வகுப்படும்போது அது என்ன ஆகும்? ரிமைனிங்கே இல்லாத ஃபுல்லாக 0மாக வரணுமா. ஓகேங்களா? அந்த நம்பர் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எல்சிஎம்மை 1 டைம்ஸ் போட்டுங்க. 1 டைம் மல்டிபிள் பண்ணிங்க. என்ன கிடைக்கும்? 840ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மீதியை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மீதியை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 843. ஓகேவா? இது கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு இது. இதை வந்து பார்த்தோன்னா 9th டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 9th டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகாது. ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா வரும். ஓகேவா? 9 9 சார் 81. ஓகேவா? 81. அதுக்கப்புறம் 33. இது வந்து பார்த்தோன்னா 27. 9 3 சார் 27. ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. அப்போது இது வந்து பார்த்தோன்னா கிடையாது. என்ன சொல்லியிருக்கான், இந்த 9 டிவைட் ஆகும்போது 0 வரணுமா. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 840 இருக்கு இல்லையா? இப்போது 2 செகண்ட் டைம்ஸ் 840 × 2. ஓகேவா? போட்டிங்கன்னா 1680ன்னு வரும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கொடுத்துருக்கானா 3 கூட்டிங்க. ஓகேவா? 1683 1683 டிவைட் 9ன்னு போட்டிங்கன்னா எத்தனை டேபிளால் அடிக்கலாம்னா 187th டைம்ஸ். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோன்னா இதோட ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா எதுவும் கிடையாது. ஃபுல்லாக வகுப்பட்டது. ஓகேவா? ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வகுப்பட்டது. அப்போது இதுதான் ஆன்சர். 1683ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, கான்செப்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்,
இந்த நம்பரால் வகுப்படுது, அதாவது 5, 6, 7, 8ஆல் வகுப்படும்போது மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எந்த நம்பரால் வகுப்படுதுன்னு சொல்கிறான்னா, அந்தமாதிரி அதுக்கு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருந்தானா என்ன பண்ணுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம்ஸ் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்துட்டோடனே கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா மீதி மட்டும் கேட்டிருந்தானா, இதுமாரி எல்சிஎம் இந்த நம்பரால் வகுப்படுது, மீதி வந்து பார்த்தோன்னா 3 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தேன்னா அதை மட்டும் ஆட் பண்ணி எல்சிஎம் ப்ளஸ் மீதி ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சராக போட்டுடலாம். ஆனால் அதை கேட்கல. அவன் என்ன கேட்டுக்கிறான், இந்த கிடைக்கின்ற நம்பர் வந்து பார்த்தோன்னா 9ஆல் வகுப்படும்போது இது வந்து பார்த்தோன்னா 0ன்னு வரணுமா அதோட ரிமைனிங் ஓகேவா. அதை வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கான் கொஷின் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த எல்சிஎம் 840 × 1 + 3 ஓகேவா. அப்போ 843 டிவைட் 9 இது போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா என்ன ஆகாது, 0 வராது ரிமைனிங். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இது அடுத்த மூவ் பண்ணுறீங்க. இது வந்து 840 × 2 போட்டிங்கன்னா 1680 ப்ளஸ் மீதி வந்து பார்த்தோன்னா 3ன்னு கிடைக்குதா, அதை கூட்டிங்க 1683 டிவைடில் வந்து பார்த்தோன்னா 9ன்னு போடுங்க ஓகேங்களா. 9ன்னு போட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா அது என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா டிவைட் ஆகிடும். 1683 டிவைட் 9ன்னு போட்டிங்கன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகிடும் 187 டைம்ஸ். அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்சர் ஓகேங்களா. இந்த மெத்தடை வந்து பார்த்தோன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா தெளிவாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நல்லா நோட்ஸ் க்ளீனாக எழுதி வச்சுங்க. ஏன்னா இந்த மாடலில் இது ஒரு சம்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்த மாடல் 20. இந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே அல்ஜிப்ரா மெத்தடில் இருக்கும். அதாவது அல்ஜிப்ராவில் நம்ம ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம் இல்லையா, a² - b² அப்புறம் a+b² இதுமாரி ஃபார்முலாவில் சின்ன ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுற மாரி இருக்கும் ஓகேங்களா. மாடல் 27 130th சம் ஓகேவா. பாருங்கள், a+b² கமா a² - b² கமா a - b² ஓகேங்களா. இதின் மீச்சிமான்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், எல்சிஎம்மை கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, இந்த நம்பரை எல்லாத்தையுமே கவனிங்க ஓகேவா. இந்த நம்பர் எல்லாத்தையுமே கவனிங்க. ஏதாவது வந்து ஈக்குவேஷனில் வருதான்னு பாருங்கள். a+b² a+b² ஓகேவா. ஃபார்முலாவில் இது அதாவது இந்த ஆப்ஷன் எல்லாம் பாருங்கள், a+b² வருது, a - b² வருது, a+b² a - b². அப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை மட்டும்தான் உடைக்கிறாங்க ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை மட்டும்தான் அல்ஜிப்ரா மெத்தடில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா a+b² இருக்கா, அதை அப்படியே எழுதிங்க. a+b² அப்படியே எழுதிங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது a² - b²க்கு ஃபார்முலா என்ன, a² - b²க்கு ஃபார்முலா என்ன அல்ஜிப்ராவில், a+b × a - b ஓகேங்களா. இது படிச்சிருப்போம் இல்லையா நம்ம சின்ன ஸ்டாண்டர்டில், படிக்கலனாலும் எழுதி வச்சுங்க. இதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா ஓகே. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த a² - b²க்கு பதிலாக a+b × a - bன்னு எழுதியிருக்கோம், கமா a - b² ஓகே. இந்த ஃபார்முலா உடைக்கல, ஏன்னா எல்லா ஆப்ஷன்லேயும் a+b a - bன்ற இதே இதில் தான் ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கு, அதனால் அதை அப்படியே போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போது இதுக்கான எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம்னா இப்போது பவர் வேல்யூ வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் போட போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரியணும்னு வச்சுங்களேன். இது ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள் ஓகேங்களா. எல்சிஎம்முக்கு வந்து பார்த்தோன்னா பவர் வேல்யூ வச்சு நம்ம போட போகிறோன்னா என்ன பண்ணோன்னா, பவர் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணோம் அதிகமாக இருக்கும் எல்சிஎம்முக்கு ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதுக்கான எல்சிஎம் பாருங்கள், a+b வந்து பார்த்தோன்னா 2த்தில் இருக்குது. அப்போது a+bன்னு எழுதிக்கலாம் ஓகேவா. 1த்தில் இருந்தாலும் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எழுதிக்கணும் ஓகேங்களா. 2த்தில் இருக்குது, 2த்தில் எழுதியாச்சு. அப்போ என்ன பண்ணோம், பவர் செக் பண்ணுவோம். பவர் எப்படி செக் பண்ணுவோம், இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது, ஹையஸ்ட் பவர் தான் எழுதுவோம், a+b² ஓகேவா. இது முடிஞ்சு போச்சா. அதுக்கடுத்தது a - b 2த்தில் வந்து இருக்குது ஓகேங்களா. இதில் பவர் செக் பண்ணலாமா, இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஸ்கொயர் தான் அதிகமாக இருக்குது. எல்சிஎம்னா பவர் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிற வேல்யூ எடுத்து எழுதுவோம் ஓகேங்களா. புரிஞ்சிச்சா இந்த சம்மு. இதேமாரி தான் நம்ம எல்லா சம்மும் போட போகிறோம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது 131th சம்
பாருங்கள், இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாங்க. பாருங்கள், பின்வருவனவற்றுள் மீப்போமா, அதாவது எல்சிஎம்மை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கமா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகேவா, இதில் வந்து பார்த்தோன்னா எது இதெல்லாம் உடைச்சிருக்காங்க உடைக்கலன்னு நீங்கள் ஈஸியாக இது ஆப்ஷன் வச்சு செக் பண்ணலாம். இந்த பாருங்கள், இந்த நம்பரை மட்டும் உடைக்கல, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்ன்றத மட்டும் உடைக்கல, அப்படியே வச்சு போட்டிருக்காங்க. ஓகேவா, அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3ன்றது அப்படியே இருக்கா. அப்போ என்ன பண்ணுறான், இது மட்டும் உடைக்க காணும், மொத்தம் எல்லாத்தையும் உடைச்சிருக்கான். ஓகேங்களா, இப்போ அதை உடச்சி பார்த்துடலாமா. பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் 27 வருது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப், 3 கியூபோட வேல்யூ என்ன, 3 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 27. ஓகேவா, அப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் 27 த ஹோல் கியூப். அப்போ இதோடைய ஃபார்முலா பாருங்கள், இது அப்படியே ஒரு ஃபார்முலாவாக இருக்கா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப்கான ஃபார்முலாவாக இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாரி இதை மாற்றிக்கலாமா. இது வந்து பார்த்தோன்னா ஏ, இது வந்து பார்த்தோன்னா பி. ஓகேவா, இப்போ பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் 3 அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ப்ளஸ் ஏபின்னு இருக்குதா, ஏ இன்ட்டு பி, அப்போ எக்ஸ் இன்ட்டு 3x ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர், அப்போது 3 ஸ்கொயர் 9 கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 ஈக்குவேஷனை ஃபார்முலா, அதாவது அல்ஜிப்ரா மெத்தடில் சால்வ் பண்ணால் இது கிடைக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா எழுதி வச்சுங்க ஒவ்வொருத்தரை, நான் அழிச்சிட்றேன், அடுத்தது போடுறேன். அடுத்தது எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா உடைக்க காணும், அதனால் வந்து பார்த்தோன்னா இதை அப்படியே வச்சுப்போம். அதுக்கடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. ஓகேவா, இதை வந்து பார்த்தோன்னா உடைக்கலாம். எப்படி உடைக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா எந்த ஃபார்மெட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பவர் வேல்யூக்கு இதே ஃபார்மெட்டுக்கு இதை வந்து பார்த்தோன்னா மாற்றலாமா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவோடைய பவர் வேல்யூவாக தான் இது இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுமாரி மாற்றிங்கன்னா 3 ஸ்கொயர்னு வந்துடுமா. அப்போது இதோடைய ஃபார்முலா டேரெக்டாக பாருங்கள், இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தல, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா, அப்போ இதுக்கு என்ன, இது ஏ இது பின்னு வச்சுங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 கமா எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 3 கமா எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா, இது எல்லாத்தையும் நான் எழுதி இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சா வேல்யூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் கியூப் மைனஸ் 27க்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் மைனஸ் 3 கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 கண்டுபிடிச்சோமா. அதுக்கடுத்தது செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா, இதை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் உடைக்கவே இல்லை, அதனால் அப்படியே போட்டு எக்ஸ் மைனஸ் 3 இது. ஓகேவா, கமா அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9க்கு பதிலாக என்ன பண்ணோம் ஈக்குவேஷனில், எக்ஸ் ப்ளஸ் 3 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சோம். இப்போ இதுக்கான எல்சிஎம்மை கேட்டிருக்கான். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 3 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போது எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா, பவர் செக் பண்ணலாமா. எல்சிஎம்முக்கு பவர் என்ன, ஹையஸ்ட் பவரை போடும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போது ஹோல் ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவா, அதுக்கடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 3 ஒன்றுத்தில் இருக்குது. எல்சிஎம்னா என்ன, ஒன்றுத்தில் வந்தாலும் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா அதை ஆட் பண்ணிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா, போட்டாச்சு. அதுக்கடுத்தது இந்த வேல்யூவை அப்படியே இறக்குங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இந்த அல்ஜிப்ரா மெத்தடே கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு டேட்டா இதுமாரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு தனி பேஜில் எழுதி வச்சுங்க. ஓகேவா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, இது எல்லாம் ஃபார்முலாலாம் தனி எழுதி வச்சுங்க. தனி எழுதி வச்சு அதை திருப்பி படிங்க போதும். இந்த எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும் போது அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா.
அப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேவா? இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்க, சியில் வந்து பார்த்தோன்னா x minus 3 the whole square, x plus 3, x square plus 3x plus 9. ஓகேவா? இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது 132 சம். 132 சம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் வேரியபிள் மட்டும் கொடுத்துருந்தான். இது வந்து பார்த்தோன்னா வேரியபிள் மட்டும் கொடுக்காம என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை சேர்த்து கொடுத்துருக்கான் பாருங்கள். 3a minus 1, 2a minus 1 the whole square, a square minus 1. ஓகேவா? இந்தமாரி நம்பர் கொடுத்துருந்தான்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம்னு கேட்டிருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள், 3a minus 1, 2a minus 1 the whole square. இங்கே வந்து பார்த்தோன்னா 1 இருக்கிற மாரி. அப்போது 1 இன்ட்டு a square minus 1 மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் கேட்டிருக்கான். இந்தமாரி மல்டிபிள், அதாவது அல்ஜிப்ரா வேல்யூக்கு மல்டிப்பிளில் வேல்யூ கொடுத்துட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த நம்பருக்கான எல்சிஎம் எடுங்க. இந்த நம்பருக்கான எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3, 2, 1. ஓகேவா? இதுக்கான எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 6ன்னு வரும். ஓகேங்களா? டானா மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா 6ன்னு வரும். 6 வந்து பார்த்தோன்னா இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷனில். இது ரெண்டுத்துலேயும் மட்டும்தான் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்துலேயும் எந்த ஆப்ஷனை வச்சு அவங்க சுருக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். a minus 1 the whole square, a minus 1ன்னு இருக்குது. இந்த வேல்யூ ரெண்டுமே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் அவன் வந்து பார்த்தோன்னா கேன்சலே பண்ணல. இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே போட்டிருக்கான் ஆப்ஷனில். ஓகேங்களா? a ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இது இருக்குது இல்லையா? அப்போ 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கிற மாரி. இதை வந்து பார்த்தோன்னா எங்கன்னா இருக்குதான்னு பாருங்கள். ரெண்டு ஆப்ஷன்லேயும் கிடையாது. அப்போது இதை மட்டும்தான் அவன் உடச்சிருக்கான். ஓகேங்களா? இதை மட்டும் தான் உடச்சிருக்கான். இது எந்த ஃபார்மெட்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 இந்தமாரி இருந்துச்சுன்னா இந்த பவருக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள பவருக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா மாற்றிக்கணும். அது எப்படி மாற்றுவோம்? a ஸ்கொயர் மைனஸ் 1 the whole square. 1 ஸ்கொயர்னாலும் இல்லை 1 க்யூப்னாலும் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1 தான் வரும். ஓகேங்களா? இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் 1 a மைனஸ் 1. ஓகேவா? அவ்வளோதான். அப்போது இது அப்படியே எழுதுங்க. a மைனஸ் 1, அதுக்கு அடுத்தது a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்சி இல்லையா ஃபார்முலா யூஸ் பண்ணி, இதுக்கு பதிலாக அதை எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இதுக்கான எல்சிஎம் எழுதணும். ஃபஸ்ட்டு a மைனஸ் 1 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது, அது எழுதியாச்சு. பவர் செக் பண்ணலாமா? பவர் வந்து பார்த்தோன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ 2 போட்டாச்சு. ஓகேங்களா? a ப்ளஸ் 1 வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துலேருந்து வருது. ஒரே இடத்துல வந்தாலும் எல்சிஎம்மில் வந்து பார்த்தோன்னா எழுதும். அவ்வளோதான். ஒரே இடத்துல வந்தால் பவர் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதோடைய பவர் என்ன? 1 போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம எல்சிஎம்னா கண்டுபிடிச்சோம், வேல்யூ படி 6ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? வேல்யூ படி எல்சிஎம் 6, அது போட்டாச்சு. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 133 சம். 133 சம் பாருங்கள். இப்போது இந்த சம் பாருங்கள். 5x மைனஸ் 10, 5x ஸ்கொயர் மைனஸ் 20 இவற்றின் மீப்போமா காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த சம்மில் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம சம்மு பார்த்தோம் இல்லையா? அதோடைய அல்ஜிப்ரா வேல்யூ இருக்கும், அதுக்கு மல்டிப்பிளில் வெளியில் வந்து பார்த்தோன்னா 3, 2 அந்தமாரி வேல்யூ கொடுத்துருப்பான். ஆனால் இது பாருங்கள், இந்த வேல்யூ பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக கொடுத்துருக்கான் பாருங்கள். அதாவது 5x மைனஸ் 10. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துலேயும் 5ஆல் மல்டிபிள் ஆகிற மாரி கொடுத்துருக்கான். அப்போது 5 வந்து பார்த்தோன்னா வெளியே எடுக்கலாமா? வெளியே எடுத்தால் x மைனஸ் 2ன்னு வருது. இதுக்கு அடுத்தது செகண்ட் வேல்யூ பாருங்கள். 5x ஸ்கொயர் மைனஸ் 20. ஓகே, 5x ஸ்கொயர் மைனஸ் 20. இது ரெண்டுமே 5ஆல் மல்டிபிள் ஆகிற மாரி இருக்குது. அப்போ 5 வந்து பார்த்தோன்னா வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்தோன்னா x ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே எழுதிக்கலாமா? இதோ இங்கே எழுதியிருக்க பாருங்கள் மேலே. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது வெளியில் இருக்கிற வேல்யூவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற வேல்யூக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருங்க? எல்சிஎம்னு கொடுத்துருக்கோம். அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 5. எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 5. 5ல் வந்து பார்த்தோன்னா 2 இருக்குது. 2த்தில் அவன் எது உடச்சிருக்கான்னு பாருங்கள்.
எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த எக்ஸ் ப்ளஸ் டூவை அப்படியே போட்டிருக்கான், இதை மட்டும் அவன் உடச்சிருக்கான் ஓகேவா. இதை மட்டும் உடச்சிருக்கான். நல்லா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோருன்னு எதுவுமே ஆப்ஷனில் கிடையாது. அப்போது அவன் அதை மட்டும் உடச்சிருக்கான் ஓகேவா. இதுக்கான எல்சிஎம் 5. இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வந்து பார்த்தோன்னா உடச்சிருக்கான். அது எப்படி எழுதலாம் ஃபார்முலா, அது எந்த ஃபார்முலான்ட்டு கெஸ் பண்ணிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பவர் இருக்குதோ அதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிப்போன்னு சொன்னோன்னா, சேஞ்ச் பண்ணால் என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் போட்டிங்கன்னா பவர் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4 ஓகேவா. ஒன்றும் இல்லை, இந்தமாரி வேல்யூ வந்தாலே என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி எது இருக்குது, எக்ஸ் இருக்குது ஓகேவா. எக்ஸுக்கு பவர் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயரோடைய வேல்யூ தான் இது வரும். இதில் க்யூப்னு இருந்தால் க்யூபோட வேல்யூ தான் இதுவாக வரும் ஓகேவா. அவ்வளோதான். அதுதான் வந்து பார்த்தோன்னா இன்டெரக்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்போம் ஓகேங்களா. இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 2 கமா எக்ஸ் மைனஸ் 2 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சராக கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ படி எல்சிஎம் என்ன பார்த்தோம், 5ன்னு பார்த்தோமா. 5 போட்டாச்சு ஓகே. வேல்யூ படி எல்சிஎம் 5ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 இல்லை இந்த 5 வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அல்ஜிப்ரா இதுவை சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் மைனஸ் 2வை அப்படியே தான் போட்டிருக்கோம், எந்த ஃபார்முலாலையும் சுருக்கலை ஓகேவா. ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தோன்னா சுருக்கியிருக்கோம். எப்படி சுருக்கியிருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 2ன்னு சுருக்கியிருக்கோம் ஓகேவா. இதுக்கான எல்சிஎம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 போட்டாச்சு. ஏன்னா எல்சிஎம் ரெண்டுத்தில் இருக்குது. ஒன்றுத்தில் இருந்தாலே எல்சிஎம் வரும். இதில் ரெண்டுத்தில் இருக்குது. ரெண்டுத்துலேயும் பவர் வந்து பார்த்தோன்னா சேமாக இருக்குது. அப்போது பவர் வந்து பார்த்தோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்படியே இறக்கி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது ஒன்று மட்டும் தான் இருக்குது. அந்த ஒரு வேல்யூ எடுத்து அப்படியே எழுதியாச்சு ஓகேவா. வேல்யூ படி எல்சிஎம் என்ன பார்த்தோம், 5ன்னு பார்த்தோம். அல்ஜிப்ரா படி எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது வேல்யூவாக பார்த்தோம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா. புரியுதா இந்த இது அல்ஜிப்ரா மெத்தடு. இது வரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபேக்டோரியல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம் ஓகே. காரணி மெத்தடில் யூஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இந்த கொஷின் 134th கொஷின் பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணணுன்னு சொன்னேன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் எல்லாத்துலேயும் பாருங்கள், அது கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணியிருக்கான், இதையும் உடச்சிருக்கான். அதுக்கடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் எதனா இருக்கான்னு பாருங்கள், எதுவும் கிடையாது. அப்போது இதையும் உடச்சிருக்கான் ஓகேங்களா. நீங்கள் இந்தமாரி நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆப்ஷன் இந்த நீங்களே பாருங்கள். அது வந்து பார்த்தோன்னா எதனா ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருந்தான்னு வச்சிங்களேன், அது சுருக்கி வர்ற ஆப்ஷனில் வர்ற மாரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி சுருக்கி வர மாரினா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதே ஆப்ஷன் வர மாரி இருந்தால் அதை அப்படியே போட்டுங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா எல்சிஎம்மில் மட்டும்தான் இந்தமாரி மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஹெச்சிஎஃப்ல வந்து பார்த்தோன்னா இந்தமாரி மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஹெச்சிஎஃப்ல வந்து பார்த்தோன்னா இந்தமாரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆப்ஷன் பார்த்து எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எந்த ஈக்குவேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இது எந்த ஈக்குவேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. இந்தமாரி எழுதிக்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் அதாவது 2 × 2 இந்த பவர் வந்து பார்த்தோன்னா இந்தமாரி எழுதிக்கினா 2 × 2 4 எக்ஸ் பவர் 4 ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஏ பவர் 4ன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் பவர் 2 ஓகேவா. அப்போது இந்த பவர் 2 × 2 மல்டிபிள் பண்ணுவோம் ஓகேவா. மல்டிபிள் பண்ணால் 4ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து பார்த்தோன்னா பவர் வந்து பார்த்தோன்னா எழுதிக்கலாம் ஓகேங்களா. 1 ஸ்கொயர் ஓகேவா. இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேவா. இப்போ போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா
ஆன்சராக கிடைக்குது. இதுவும் வந்து பார்த்தோன்னா இன்னொன்னா உடைக்கலாம். இந்த பாருங்க. இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா? இப்போ கிடைச்ச வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? இப்போ கிடைச்ச வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கம்மா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா அல்ஜிப்ரா மெத்தடில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் உடைக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இதோ இங்கே எம்டி பேஜ்லேருந்து எழுதுகிறேன். இது எந்த ஃபார்முலானா யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது எந்த ஃபார்முலாலனா யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. அப்போது இதை அப்படியே போட்டுடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே போட்டுடலாம். ஆனால் இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? ஓகேவா? இந்த 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். ஓகேவா? இந்த 1 வந்து பார்த்தோன்னா ஸ்கொயரில் இருக்கிற மாரி நினச்சிங்க, இமேஜின் பண்ணிங்க. அப்போது இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா இந்த நம்பரை விரிச்சு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 வந்து பார்த்தோன்னா விரிச்சு எழுதுனா இது வந்து பார்த்தோன்னா ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா? புரியுதா? அதுக்கு அடுத்தது செகண்ட் வந்து பாருங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா காரணிப்படுத்துகளில் போடணும். காரணிப்படுத்துகள் நம்ம எப்படி போடுவோம்? ஃபஸ்ட் நம்பருக்கு முன்னாடி இருக்கிற வேரியபிளும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் அது இங்கே வேரியபிள் 1ன்னு இருக்குது, இங்கே 1ன்னு இருக்குது. ஓகே, அது மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1. ஓகேவா? இந்த காரணிப்படுத்துக்களை போட்டிங்கன்னா இங்கே 2 நம்பர் போடணும். 2 நம்பர் போட்டு இதை மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் கிடைக்கணும். இங்கே ஒரு நம்பர் போடணும். இதை மல்டிபிள் பண்ணால் இந்த 1ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? இதை ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ பண்ணால் என்ன பண்ணோம்? இங்கே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் எதுனா இந்த -2. ஓகே, நடுவில் ஒரு -2 இருக்குது இல்லையா? இந்த -2ன்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த 2 நம்பரையும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி 1 இருக்கிற மாரி இமேஜின் பண்ணிங்க. ஏன்னா இங்கே எந்த நம்பரும் இல்லை. அப்போது 1ன்னு இருக்கிற மாரி 1 இன்ட்டு 1 கடைசியில் 1 இருக்குது இல்லையா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1ன்னு வருது. ஓகேவா? இது மேலே எழுதிங்க. இங்கே -2 இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் எழுதிங்க. இது ஏன் இந்த மாதிரி எழுதுகிறோன்னா, இங்கே ஒரு 2 நம்பர் நம்ம போடணும். 2 நம்பர் போட போகிறோம். இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் இந்த 1ன்னு கிடைக்கணும். ஓகேவா? ப்ளஸ் இந்த 2 நம்பரையும் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் -2ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எப்படி போடலான்னா, ஒரே இது 1 மட்டும்தான் வரும் ரெண்டுத்துலேயும். 1 சார் 1 சார் வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே -2 இருக்குது. -2 எப்போ வரும்? -2 ஒன்றுத்தில் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? -1ன்னு வந்துடும். இங்கே மேலே -1 இன்ட்டு -1 -1ன்னு வரும். ஆனால் ரெண்டுத்தில் ஆட் பண்ணக்கூடாது. சாரி, ஒன்றுத்தில் ஆட் பண்ணக்கூடாது. ரெண்டுத்தில் -1 ஆட் பண்ணணும். -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் +1 மாறிடுது. ஓகேங்களா? +1 மாறிடுது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2. ஓகேவா? இந்த வேல்யூ கிடைக்குதா? ஃபேக்டோரியல் மெத்தடு. ஓகேவா? நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? இந்தமாரி யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா? காரணிப்படுத்துக அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? என்ன கிடைச்சி? இங்கே 1 -1 கிடைச்சிதா? அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த நடுவில் என்ன வேரியபிள் இருக்குது? எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த வேரியபிளாக இதை நம்ம எழுதுவோமா? -1னா -xன்னு எழுதுவோம். ஓகே, 1x. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மைனஸ் இந்த செகண்ட் வேரியபிளில் -1 இருக்குது. அப்போது -1னா -x. ஓகேவா? 1xன்னு போட தேவையில்ல, -xனே போட்டுக்கலாம். +1. ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருங்க. இப்போது இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கிறோமா? இது ரெண்டுத்துலேருந்து ஒரு வேல்யூ காமனாக எடுப்போம். இது ரெண்டுத்துலேருந்து ஒரு வேல்யூ காமனாக எடுப்போம். ஃபஸ்ட்லேருந்து எந்த வேல்யூ எடுக்கலாம்? எக்ஸ் காமனாக எடுக்கலாமா? எக்ஸ் காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும். அதுக்கடுத்து செகண்டில் வந்து பார்த்தோன்னா மைனஸாக காமனாக எடுக்கலாம். -1 காமனாக எடுக்கலாம். -1 காமனாக எடுத்திங்கன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது +x. இங்கே +1ன்னு இருக்குது. அப்போது -1 நம்ம வெளியே எடுத்தால்
மைனஸ் இங்கே அதாவது இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸாக மாறிடும். ஓகே, -1. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, இந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே -1 வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தில் கிடையாது, ஒன்றுத்தில் மட்டும் தான் இருக்குது. ஒன்றுத்தில் இருக்குது. ஏன் நம்ம -1 எடுக்கிறோன்னா, இந்த வேல்யூ அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி x-1ன்னு இருந்திருக்கு. அதேமாரி இங்கே வர்ற வேல்யூ சேமாக இருக்கணும். அப்போ எப்படி எடுக்கலாம்னா, இங்கே வந்து பார்த்தோன்னா -1 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். -1 எடுத்தீங்கன்னா எக்ஸு. ஓகேவா? எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், இங்கே ஆல்ரெடி மைனஸ்ன்னு இருக்குது. மைனஸ் எக்ஸ் எக்ஸு இன்ட்டு -1 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும். அப்புறம் பாருங்கள், +1 இன்ட்டு -1 ரெண்டுத்தை போட்டிங்கன்னா என்ன ஆகும், -1 மாறிடும். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுத்தோடையும் மல்டிப்ளை. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ கிடைக்கணும். -x -1ன்னு இருக்குது இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா -x -1 இன்ட்டு -1 போட்டிங்கன்னா +1 -1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 போட்டிங்கன்னா +1. புரியுதா உங்களுக்கு? இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. நான் வந்து புரியாதவங்களுக்கு ஃப்ரெஷருங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இது நியூ பேஜில் எழுதுகிறேன். ஓகேவா? மைனஸை காமனாக வெளியெடுக்கிறது. ஓகேவா? -1ன்னு கூட இல்லை, மைனஸை காமனாக வெளியெடுக்கிறது. ஓகேவா? மைனஸை காமனாக வெளியெடுத்தால் அப்போ என்னென்ன, மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸாக மாறிடும். அவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் -1 அதெல்லாம் போட்டு ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? மைனஸை காமனாக வெளியெடுத்தால் என்ன ஆகும், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸாக மாறும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி போடலான்னா, எக்ஸு மைனஸ் இங்கே மைனஸ்ன்னு இருக்குதா, இது ஃபஸ்ட்டில் எந்த ப்ராக்கெட்டு வெளியே எடுத்திருக்கோம், செகண்டில் ப்ராக்கெட்டுக்கு வெளியே எது எடுத்திருக்கோம், அது ரெண்டுத்தையும் ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும். எக்ஸ் இங்கே -1ன்னு இருக்கிற மாரி. ஓகேங்களா? அதுக்கடுத்தது இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு நம்பர் எழுதணும், x-1. ஓகேவா? ரெண்டுமே x-1 வந்திருக்கு. அப்போ என்ன எழுதிக்கலாம், x-1 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த ஃபேக்டோரியல் மெத்தட் மட்டும் கொஞ்சம் புரியுதான்னு பார்த்துங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லியிருப்பேன், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அந்த -1ன்னு எடுக்கிற மாரி நீங்கள் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக தேவையில்ல. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவாக அதை மாற்றணும், x-1 மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸாக மாறும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, இப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், x பவர் 4 -1க்கு x பவர் 4க்கு 4 -1க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன வேல்யூ வந்து பார்த்தோன்னா சுருக்கணும் அப்படின்னா என்ன சுருக்கணும், x² + 1 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 1. ஓகே, இப்படி சுருக்கணுமா, காமா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபேக்டோரியல் மெத்தட் யூஸ் பண்ணி x-1 தான் ஹோல் ஸ்கொயர் வர்ற மாரி பார்த்தோமா. இப்போ இதுக்கான எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்சிஎம் பாருங்கள், ஃபஸ்ட்டு x² + 1ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒன்றுத்தில் மட்டும் தான் இருக்குது. எல்சிஎம்மில் ஒன்றுத்தில் இருந்தாலும் அது வந்துடும். அப்புறம் x + 1 வந்து பார்த்தோன்னா ஒன்றுத்தில் மட்டும் தான் இருக்குது, இதுவும் வந்துடும். x - 1 பார்த்தோன்னா இதிலே இருக்குது, இதிலே இருக்குது. அப்போது x - 1 ஒரு ரெண்டுத்தில் இருந்தால் ஒரு வேல்யூ வந்துடும். ரெண்டுத்தில் இருந்தாலும் இல்லை ஒன்றுத்தில் இருந்தாலும் எல்சிஎம்மில் வந்துடும். ஆனால் இந்தமாரி ரெண்டுத்தில் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா பவர் செக் பண்ணுவோம். பவர் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுவோம். இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. அப்போது ஹையஸ்ட் பவரை எழுதுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? கொஞ்சம் அந்த ஃபேக்டரியல் மெத்தடில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது மீச்சிமா 2x² மைனஸ் இந்த வேல்யூ, இந்த சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும். ஓகே, மீச்சிமா காண்க. ஓகேவா? 2x² - 3xy த ஹோல் ஸ்கொயர், 4x - 6y த ஹோல் கியூப், 8x³ - 27y³. ஓகேவா? இந்த சம் வந்து பார்த்தோன்னா இதோடைய எல்சிஎம்மை கேட்டிருக்கான். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு அல்ஜிப்ரா இதுலேயும்
காமன் வேல்யூ இருக்கும். காமன் வேல்யூ வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நியூ பேஜில் நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2x² - 3xyன்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னா எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டா 2x - 3 இங்கே எக்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்போது 3y ஹோல் ஸ்கொயர். ஓகே, புரியுதா உங்களுக்கு? எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? ஆனால் பவர் உள்ளதாக இருக்குது எல்லாமே. ஓகேவா? இந்த ஹோல் ஸ்கொயருக்கு உள்ளதாக இருக்குது எல்லாமே. இப்போது இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டு வேல்யூக்கும் பிரித்து எழுதுங்க. x² 2x - 3y ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைக்கிற வேல்யூ. ஓகேங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் 4x - 6y ஹோல் கியூப்னு இருக்குது. ஓகேவா? இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா காமன் வேல்யூ எடுக்கலாம். காமன் வேல்யூ 2ன்னு இருக்குது. ஓகேவா? ஹோல் ப்ராக்கெட். ஓகே, ஹோல் ப்ராக்கெட் போட்டாச்சு. காமன் வேல்யூ 2 எடுக்கிறோம். 2 எடுத்துட்டா 2x - 3y. ஓகேவா? இந்த க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஹோல் ப்ராக்கெட் போட்டு கியூப்னு போடுங்க. ஓகேவா? இந்த கியூப் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கு பவராக எழுதலாமா? 2 கியூப் 2x - 3y ஹோல் கியூப். இப்போ 2 கியூப்னு எழுதினா என்ன வரும்? 2 கியூபோட வேல்யூ 8. ஓகே, 8 × 2x - 3y ஹோல் கியூப். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா செகண்டு வேல்யூக்கான விரிச்சி எதுனா கிடைக்கிற ஆன்சர். அதுக்கடுத்தது 8x³ - 27y³ இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா விரிச்சு எழுதிங்கன்னா என்ன வரும்னா இது ரெண்டுத்துலேயும் காமன் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் காமன் வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். காமன் வேல்யூவே கிடையாது. அப்போ என்ன பண்ணால் இது ரெண்டுமே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். a³ - b³ a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்கா? a³ - b³ ஃபார்மேட் என்ன? ஃபார்முலா என்ன? a - b × a² + ab + b². ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா. ஓகேவா? இப்போது இது a, இது b, ab. இருங்க நான் அது இன்னும் சுருக்கி. அடுத்தது என்ன கொடுத்துருக்கானா 8x³ - 27y³. ஓகேவா? இது பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் காமன் வேல்யூ இருக்குதானா? காமன் வேல்யூவே இல்லை. ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ஏற்ற மாரி இதை மாற்றலாம். இது 8 வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலான்னா 2 கியூபோட வேல்யூ என்னது 8. ஓகேவா? அதுக்கடுத்தது x³ ஓகேவா? மைனஸ் 3 கியூபோட வேல்யூ 27. அதுக்கடுத்தது y³ ஓகேவா? அப்போது 2x ரெண்டுத்துலேயும் கியூப்னு இருக்குது. 2x ஓகேவா? இதில் கியூப்னு இருக்குது. ஒரு கியூப் போட்டாச்சு. ஓகேவா? 2x ஹோல் கியூப். ஓகேவா? 2x ஹோல் கியூப் போட்டாச்சு. அதுக்கடுத்தது 3y ஹோல் கியூப். ஓகே, போட்டாச்சா? இது ரெண்டுத்தையும் இது நல்லா புரிஞ்சிச்சா? அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a³ - b³ இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? இது நம்ம எப்படி அந்த ஃபார்மேட்டாக நம்ம எடுத்துகிட்டு வரோன்றது தான் ட்ரிக்கே. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்தோன்னா 2x ஹோல் கியூப் - 3y ஹோல் கியூப் = a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போது இது a - b இதோடைய ஃபார்முலா. ஓகேவா? இதோட a³ - b³ ஃபார்முலா a² + ab + b². ஓகேவா? இப்போ a - bனா இது a இது b. 2x - 3y. ஓகேவா? அதுக்கப்புறம் a² வேல்யூ a வந்து 2x. ஓகேவா? 2 வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. அப்புறம் x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x². ஓகேவா? 2x 3y 3 2s are 6xy போட்டாச்சா? அடுத்தது b². bனா b வேல்யூ என்ன? 3y தான் b வேல்யூ. அப்போது 3 வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த b²க்கு இது எழுதுகிறோம். ஓகேவா? 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. y ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y². ஓகேவா?
புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இதுதான் வந்து பார்த்தோன்னா கடைசியாக கிடைக்கிற வேல்யூ இந்த இதுக்கு. இப்போது இந்த கிடைச்ச வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2x² மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு இல்லை? என்ன வேல்யூ கிடச்சிச்சு? x² இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லைனாக மூணு வேல்யூக்கு தனித்தனி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அதுக்கான அந்த ஃபார்முலாவை விரிச்சு எதுனா இந்த இது கிடைக்குது. அதுக்கடுத்தது செகண்டை விரிச்சு எதுனா என்ன கிடச்சிருக்கு? 8 இன்ட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப். ஓகேவா? ஹோல் க்யூப். அதுக்கடுத்தது தேர்டு ஒன்று விரிச்சு எழுதுனா என்ன கிடச்சிருக்கு? தேர்ட் ஒன்று இப்போ பார்த்தோம் இல்லையா, 2x மைனஸ் 3y அப்புறம் 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². ஓகேவா? இது கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கான எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்கான். எல்சிஎம் கேட்டிருக்கானா? x² இருக்குது. x² வந்து பார்த்தோன்னா ஒன்றுத்தில் மட்டும் தான் இருக்குது வேரியபிள். அப்போது எல்சிஎம்னா ஒன்றுத்தில் இருந்தாலும் வந்துருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது 2x மைனஸ் 3y 2x மைனஸ் 3y ரெண்டு இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போது 2x மைனஸ் 3y எழுதியாச்சு. இந்தமாரி ரெண்டு இடத்துல இருந்தால் என்ன பண்ணும்? பவர் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணும். ஹையஸ்ட் பவர் வந்து பார்த்தோன்னா எழுதும். சாரி, 3 இடத்துல இருக்குது. 2x மைனஸ் 3y, இங்கே 2x மைனஸ் 3yன்னு இருக்குது, இங்கே 2x மைனஸ் 3yன்னு இருக்குது. 3 இடத்துல இருக்குது. அப்போ 3 இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம்? பவர் வந்து செக் பண்ணுவோம். ஒரே இடத்துல இருந்தால் ஒரே இடத்துல எழுதிட்டு அதோடைய பவர் அப்படியே எழுதிப்போம். இதே 3 இடத்துல இருந்தால் ஒரு வாட்டி எழுதிட்டு பவர் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் எது இருக்குதோ அது எழுதுவோம். ஹையஸ்ட் எது? இது க்யூப் தான் ஹையஸ்ட். ஏன்னா எல்சிஎம் கேட்டிருக்கோம், அதனால் ஹையஸ்ட் எழுதுகிறோம். எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? செகண்ட் வந்து பார்த்தோன்னா 8ன்னு இருக்குதா? சாரி, செகண்ட் வேல்யூவில் 8ன்னு இருக்குது. இப்போது இந்த 8 எழுதிங்க. 8 வந்து பார்த்தோன்னா எழுதிங்க. அதுக்கடுத்தது இந்த 2x மைனஸ் 3y எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்தது 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². இது ஒரே வாட் தான் வந்திருக்கு. அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². ஓகே, இது அப்படியே எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? 8x². ஓகே, இந்த வேரியபிள் இருக்குது, அதனால் இந்த வேல்யூவும் வேரியபிளும் ஒன்றா மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மல்டிபிள் பண்ணி எழுதிட்டு 2x மைனஸ் 3y த ஹோல் க்யூப் எழுதிட்டு அதுக்கப்புறம் 4x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y². ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் போட போகிறீங்க. 136th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி 134th சம் போட்டேன் இல்லையா, அதே மாடல் தான் இது. ஃபேக்டோரியல் மெத்தட். ஓகேவா? இதுக்கு மட்டும் ஃபேக்டோரியல் எடுப்பீங்க. ஓகேவா? இதுக்கு மட்டும் ஃபேக்டோரியல் எடுப்பீங்க. ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி இந்த சம் போடுறீங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் போட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் போட்டுட்டோமா? சம் நான் போட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏன்னா அந்த ஃபேக்டோரியல் வந்துடுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நானே போட்டுறேன். p² மைனஸ் 3p ப்ளஸ் 2, p² மைனஸ் 4 இவற்றின் மீப்போமா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூக்கு நம்ம ஃபேக்டோரியல் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூக்கு ஃபேக்டோரியல் எடுக்க போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலாவில் இருக்குது, அதை வந்து பார்த்தோன்னா சுருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத காரணிப்படுத்துகளை ஃபஸ்ட்டு சுருக்கிடலாம். காரணிப்படுத்துக மூலம் ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை சுருக்கிடலாம். p² மைனஸ் 3p ப்ளஸ் 2. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தோன்னா காரணிப்படுத்துகளில் போட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியபிளும் இந்த வேரியபிளும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வேரியபிள் 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2. அப்புறம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த நடுவில் இருக்கிற வேரியபிளை எழுதி எழுதி சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்ட்டுன்னு போட்டால் -3ன்னு வந்துச்சா? இப்போது இங்கே ரெண்டு நம்பர் போடணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ பண்ணால்
இந்த வேல்யூ வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 நம்பர் எது போடலாம்? 2 1s are 2. 2 1s are 2ன்னு போட்டால் 2ன்னு கிடச்சிடுது. ஆனால் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்குது? வெறும் 3 + 3ன்னு கிடைக்குது. -3ன்னு கேட்டிருக்கான். மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிது? 1ன்னு கிடச்சிது. அப்போ என்ன பண்ணோன்னா ரெண்டுத்துலேயும் மைனஸ் சேருங்க. ரெண்டுத்துலேயும் மைனஸ் வந்து பார்த்தோன்னா சேருங்க. -2 × -1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போது +2. ஓகேவா? இப்போ -2 -1 இது ரெண்டுத்தையும் என்ன ஆகும்? மைனஸ் 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 என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணணும். -2 -1. ஓகேவா? ரெண்டுத்துலேயும் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணிப்போம். அப்போது -3. ஓகேவா? இந்த சம் வந்து பார்த்தோன்னா புரியுதா? ஃபேக்டோரியல் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிச்சா? இதுக்கான ஃபேக்டோரியல் என்ன? 2 -2 -1. ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதுவோம்? ஃபார்முலாவில் p² -2. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு இது எழுதுகிறோம். -2 நடுவில் இருக்கிற வேரியபிளுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா எழுதுவோம். -2p. அப்புறம் -1ன்னு இருக்குது. -1ன்னு இருக்குது. அப்போ -1 × p -p +2. ஓகேவா? -1p போட்டாலும் ஒன்று தான், இல்லை -p போட்டாலும் ஒன்று தான். ஓகேவா? அப்புறம் இது ரெண்டுத்தில் இருந்து ஒரு வேல்யூ காமனாக எடுப்போம். இது ரெண்டுத்துலேருந்து ஒரு வேல்யூ காமனாக எடுப்போம். இது ரெண்டுத்தில் என்ன வேல்யூ எடுக்கலாம்? p எடுக்கலாமா? p எடுத்தால் p -2ன்னு வரும். ஓகேவா? இப்போது இந்த வேரியபிளாக இதை மாற்றணுன்னா என்ன பண்ணோம்? ஒரு மைனஸை வெளியே எடுத்துடலாம். மைனஸை வெளியே எடுத்துட்டா இது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸாக மாறிடும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் ஃபேக்டோரியல் சொன்னேன் இல்லையா? அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது -1 சொல்லியிருப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்ல. ஒன்றும் இல்லை, அங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் அதை மைனஸ் ஆக்கிறதுக்கு ஒரு மைனஸை வெளியே எடுத்துடும். மைனஸ் எடுத்துட்டா ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸாக மாறிடும், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போது p -1 இங்கே வெளியே இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ ஒன்றா சேர்த்து எழுதுகிறோம். p இங்கே மைனஸ் இங்கே 1ன்னு இருக்கிற மாரி தான். அப்போது -1 போட்டாச்சு. அதுக்கடுத்தது இது 2 வேல்யூ இருக்குது. 2 வேல்யூக்கு பதிலாக ஒரு வேல்யூ எழுதும். p -2. ஓகேங்களா? இது ஃபேக்டோரியல் எடுக்கிறது முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான். என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்னா p² -4ன்னு கொடுத்துருக்கான். p² -4ன்னு கொடுத்துருக்கான். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். a² - b². ஓகேவா? அதாவது p² - 2². ஓகேவா? 2²ன்னு மாற்றிக்கலாம். அதாவது இது பவருக்கு ஏற்ற மாரி இந்த வேல்யூ மாற்றிக்கலாம். மாற்றினா இந்த மாரி கிடைக்குமா? அப்போது இந்த ஈக்குவேஷன் மாரி இருக்கா? இந்த ஈக்குவேஷன் என்ன? a + b × a - b. ஓகேவா? அப்போ இது போட்டிங்கன்னா p + 2, p -2. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஃபேக்டோரியலில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? p -1ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் p -2ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இது 2 ஃபேக்டோரியலில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? p + 2 p -2. ஓகேவா? p² -4க்கு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்துக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சா வேல்யூ முடிஞ்சு போச்சு. p -1. ஓகேவா? அதுக்கடுத்தது p -2 வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தில் இருக்குது. ஒன்றுத்தில் இருந்தாலும் அந்த வேல்யூ எழுதும். p -2. அதுக்கப்புறம் p + 2 இதில் இருக்குது. இந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். சாரி, இது ஆன்சர் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொன்று சுருக்கிறேன் பாருங்கள். இது 2 வேல்யூயும் சுருக்கிட்டான். ஓகேவா? ஃபார்முலாவில் வந்து பார்த்தோன்னா இது ஆன்சரில் வந்து பார்த்தோன்னா இதை டேரெக்டாக இப்படியே கொடுத்துருக்கானா பாருங்கள். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதணும்னா p -1 அப்படியே எழுதியாச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். a - b × a + b. அதோடைய ஃபார்முலா என்ன? a² - b². a² - b² × a - b × a + b. அப்போது a உடைய வேல்யூ என்ன? p². b என்ன? b வந்து பார்த்தோன்னா 2². ஓகேவா? 2² வேல்யூ 4. அப்போ 4ன்னு எழுதிக்கலாமாங்க? p² - 4. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். p -1 × p² - 4. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேவா?
இது ஆப்ஷன் இருக்குதான்னு பார்த்து டிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 137th சம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எல்சிஎம் வச்சு பார்த்தோம். இப்போ தான் வந்து பார்த்தோன்னா HCF வருது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்சிஎம் வச்சு பார்த்தோம். ரொம்ப டெப்த்தாக பார்த்துருக்கோம். நம்ம வந்து பயப்படவே தேவையில்ல. ஓகேங்களா? ரொம்ப டெப்த்தாக பார்த்துருக்கோம். நம்ம பயப்படவே தேவையில்ல. இது வந்து பார்த்தோன்னா HCF பாருங்கள். HCFனால் ரொம்ப ஈஸி. எல்சிஎம் தான் வந்து பார்த்தோன்னா எல்லா வேல்யூவும் நம்ம எழுதுவோம். அதனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். இதே HCFனால் வச்சுங்களேன் என்ன பண்ணோம், எல்லாத்துலேயும் இருக்காது அந்த வேல்யூ. எல்லாத்துலேயும் காமனாக இருக்க வேல்யூ மட்டும் தான் எடுத்து எழுதும் இல்லையா? அதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பாருங்கள் 137th கொஷின். 37th கொஷின் பாருங்கள். C² மைனஸ் D². C² மைனஸ் C² minus D², C² minus CD இன் மீப்போவா வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இதோடைய மீப்போவா என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். இந்தமாரி கொடுத்துருந்தானா இது வந்து பார்த்தோன்னா HCF கேட்டிருக்கான். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. HCF இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்சிஎம் வந்துச்சு. இப்போ HCF கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம பிரித்து எழுதுமா, C² மைனஸ் D². இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? A² மைனஸ் B² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது A + B இன்ட்டு A - B. ஓகேவா? C² மைனஸ் D². ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? C + D C minus D. C plus D into C minus D. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டுக்கு கிடைக்கிற வேல்யூ. செகண்ட் வந்து பார்த்தோன்னா C² minus C into D. ஓகே, இந்த வேல்யூ இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். C காமனாக இருக்குது. C வெளியே எடுத்துங்க. அப்போது C minus D. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. C plus D into C minus D. ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ, C into C minus D. ஓகேவா? இப்போது இதோடைய HCF போட போகிறோம். HCF பாருங்கள். C plus D வந்து பார்த்தோன்னா இதுலேயும் இருக்குதா? இல்லை, ரெண்டுத்துலேயுமே கிடையாது. ரெண்டுத்துலேயும் இருந்தால் தான் HCF வரும். இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது கிடையாது. C வந்து பார்த்தோன்னா இதில் மட்டும்தான் இருக்குது. இதுவும் வராது. C minus Dன்றது ரெண்டுத்தில் இருக்குது. இந்தமாரி ரெண்டுத்தில் இருந்துட்டால் பவர் வேல்யூ செக் பண்ணுவோம். பவர் வேல்யூ HCFக்கு வந்து பார்த்தோன்னா லோயஸ்ட் பவரை போடுவோம். ஓகேவா? HCF ஆனால் இந்த சம்மில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பவர் ஈக்குவலாக இருக்குது. அப்போது 1 தான் ஆன்சர். ஓகேவா? C minus D தான் ஆன்சர். சம் 138th சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு x⁴ minus 1, x² minus 1. ஓகேவா? இதோடைய மீப்போவா HCF கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு x⁴ minus 1 வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலாம்? இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். x² minus 1². ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எந்த ஃபார்முலா? A² minus B² equal to A plus B into A minus B. இந்த ஃபார்முலா தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்மேட்டில் இது எழுதினீங்கன்னா x² plus 1 x² minus 1. ஓகேவா? இதோட நிறுத்தி போல் இது இன்னும் பிரிக்கலாம். இன்னும் பிரித்து எழுதலாம். இது வந்து இது மறுபடியும் A² minus B² த ஃபார்முலா அதே ஈக்குவேஷனில் இருக்குதா? அப்போது இது இன்னும் பிரிக்கலாம். x plus 1 x minus 1. புரியுதா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா பேட்டர்னில் இருக்குது. அப்போது இதை வந்து பார்த்தோன்னா பிரிக்கிறோம். இதை பிரித்தா இது கிடைக்கிற வேல்யூ இந்த ஃபார்முலா பேட்டர்னில் இருக்குது. அப்போது மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அதை சால்வ் பண்ணுறோம். ஓகே, சால்வ் பண்ணி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்கள், x² minus 1. ஓகேவா? -1 இருக்குது. இதுவும் வந்து பார்த்தோன்னா இதே பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். A² minus B² இதே பேட்டர்ன் இருக்கா? அப்போது x plus 1 x minus 1. ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ இது ரெண்டுத்துக்கும் HCF பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு? ஃபஸ்ட் வேல்யூவில் x² plus 1 இன்ட்டு x minus 1 x plus 1. ஓகேவா? ஃபஸ்ட் வேல்யூவில் கிடச்சிது. இது செகண்ட் வேல்யூவில் என்ன கிடச்சிச்சு? x plus 1 இன்ட்டு x minus 1. ஓகேவா? இதோட HCF கேட்டிருக்கான். HCFனா என்னென்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க வேல்யூ எதுவும். ரெண்டுத்துலேயும் x² plus 1 பாருங்கள். ஃபஸ்ட்டு x² plus 1 இதில் இருக்குது, இதில் கிடையாது. அப்போது இது வந்து பார்த்தோன்னா வராது. x minus 1 இதில் இருக்குது. அப்போது HCF வரும். இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா செக் பண்ண தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது x plus 1 பாருங்கள். இதில் இருக்குது. அப்போது இது
2 வேல்யூ தான் HCF. ஓகேவா? கொஸ்டின் பாருங்கள் அடுத்தது. y³ + 1 மற்றும் y² - 1 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதோடைய மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்படின்னா HCF கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ y³ + 1 மற்றும் செகண்டு y² - 1. ஓகேவா? ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு y³ + 1ன்னு இருக்கா? இதை வந்து பார்த்தோன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி இப்போ 1ன்னு இருந்ததா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்மேட்டுக்கு அதை எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். y³ + 1³ எழுதிக்கலாமா? ஓகேவா? புரியுதா? இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a³ + b³ ஃபார்மெட்டில் இருக்குது. இதோடைய ஃபார்முலா என்னென்னா a + b a² - ab + b². ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எழுதினீங்கன்னா y³ + 1³ = y + 1 y + 1 y². a²னா a உடைய வேல்யூ இது a இது b. a உடைய வேல்யூ y. ஓகேவா? a × b a உடைய வேல்யூ y b உடைய வேல்யூ 1 அப்போது -y ப்ளஸ்ஸு b². b உடைய வேல்யூ 1 1² 1 தான். ஓகேவா? இது கிடச்சிச்சா? அதுக்கடுத்தது y² - 1 இதை வந்து பார்த்தோன்னா விரித்து எழுதணும். இது விரித்து எழுதுனா என்ன கிடைக்குது? நியூ பேஜில் எழுதணுமா? y² - 1 இதை விரித்து எழுத சொல்லியிருக்கான். ஓகேவா? விரித்து எழுதுனா இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. புரியுதா? இந்த 1 வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறோம். y² - 1². ஓகேவா? இந்தமாரி எழுதுனா இது இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம 5 தேஞ்சு பார்த்தாச்சு. a + b × a - b a + b × a - b அப்போது y + 1 × y - 1. ஓகேவா? இப்போது இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF பார்க்க போகிறோம். 2 வேல்யூவும் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு வேல்யூக்கு y + 1 × y² - y + 1. செகண்டுக்கு கிடைச்ச வேல்யூ y + 1 × y - 1 y + 1 × y - 1. ரெண்டுத்துலையும் இருக்கிறது தான் HCFப்பா. ஃபஸ்ட்டில் y + 1 இருக்குது, செகண்டில் y + 1 இருக்குது. அப்போது y + 1 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ y² - y + 1 ஃபேக்டோரியல் இதில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா செகண்டில் இருக்கான்னு கேட்டால் செகண்டில் கிடையாது. செகண்டில் ஒரு வேல்யூ இருக்குது y - 1. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் இருக்குதான்னு கேட்டால் ஃபஸ்ட்டில் கிடையாது. அப்போது இது ரெண்டுமே வராது. y + 1 தான் HCF. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். 2x² - 18 மற்றும் x² - 2x - 3 இதோடைய மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போ இது ஃபேக்டோரியல் மெத்தடில் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். 2x² - 18 இருக்கா? இதை வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2ன்னு இருக்குது. 2ன்னு வெளியெடுத்துட்டிங்கன்னா x² - 9. ஓகேவா? இப்போது இதை வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × x² - இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவாக இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 3². ஓகேவா? 3² வேல்யூ 9. ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. அதோடைய ஃபார்முலா என்ன? a + b × a - b. ஓகேவா? அந்த ஃபார்மெட்டில் எழுதினீங்கன்னா என்ன வரும்? x + 3 × x - 3ன்னு வரும். ஓகேங்களா? புரியுதா? இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா வந்தது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டுக்கு இந்த வேல்யூ வந்துடுச்சு. செகண்டு ஃபேக்டோரியல் மெத்தடில் யூஸ் பண்ணி போடணும். ஃபேக்டோரியல் மெத்தட் இங்கே 1ன்னு இருக்கிற மாரி. ஓகே, இதுக்கு முன்னாடி அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 3ன்னு கிடச்சிருக்கு. இதை தூக்கி மேலே போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மேலே போட்டாச்சு. அப்புறம் ஈக்குவல்ட்டில் -2 நடுவில் என்ன வேரியபிள் இருக்குதோ அது ஈக்குவல்ட்டில் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போது 2 நம்பர் போடணும். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ மேலே இருக்கிற வேல்யூ வரணும். ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் இங்கே இருக்க வேல்யூ வரணும். 2 நம்பர் என்ன? -3 × +1 -3 × +1 போட்டிங்கன்னா 3 வரும். அப்புறம் இந்த -3 × +1 இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? -2ன்னு வரும். ஓகேவா? எது ஹையர் பவரோ அது வந்து பார்த்தோன்னா அந்த சைன் வந்து பார்த்தோன்னா வேல்யூவாக கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? -3 +1. ஓகேவா? இது பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? -3 × +1. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஃபேக்டோரியல்
இது எப்படி சால்வ் பண்ணலாம்? -3 1 இது எப்படி சால்வ் பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். நடுவில் இருக்கிற வேரியபிளுக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். -3x ஓகேவா? அப்போது ப்ளஸ் 1 இருக்குது. அப்போது 1x -3 கடைசியில் இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? இது ரெண்டுத்துலேருந்து காமன் வேல்யூ எடுக்க போகிறோம். இது ரெண்டுத்துலேருந்து காமன் வேல்யூ எடுக்க போகிறோம். இது ரெண்டுத்துலேருந்து காமன் வேல்யூ எக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸ் எடுத்தால் எக்ஸ் -3ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது எக்ஸ் -3ன்னு வந்துடுச்சு. இப்போது இங்கே எக்ஸ் -3 அதாவது இது இப்போது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ வெளியே எடுக்கிறேன் இல்லையா? வெளியே எடுத்து ப்ராக்கெட்டில் ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா? இந்த வேல்யூவும் இப்போ கிடைக்கிற ப்ராக்கெட்டில் கிடைக்கிற வேல்யூ ஒரே மாரியே வரணும். அப்போ ஒரே மாரி வர்ற மாரின்றதுக்கு +1 போடுங்க. இது ஆல்ரெடி எக்ஸ் -3னே இருக்குது. அப்போது +1 போட்டிங்கன்னா இது உள்ளே எதுவும் மாறாது. எக்ஸ் -3ன்னு அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ வெளியில் இருக்கிற வேல்யூ இங்கே வெளியே இருக்கிற வேல்யூ சேர்த்து எழுதும். எக்ஸ் +1ன்னு எழுதும். இங்கே உள்ளே இருக்க வேல்யூ இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூவாக எழுதிப்போம். ஓகேவா? புரியுதா? அந்த ஃபேக்டரியல் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. புரியலனா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு மேக்ஸே புரியாதவங்களுக்கு கூட நான் தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா இது ஈஸியாக போட்டுருவீங்க. நீங்கள்லாம் அப்படியே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி போட்டுன்னு போயினே இருங்க. இந்த ஃப்ரெஷர் பார்க்குறாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் நான் கொஞ்சம் டெப்த்தாக சொல்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸை வந்து பார்த்தோன்னா பயந்து யாருமே போயிடக்கூடாது. அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2x² -18க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 × x - 3 x + 3 ஓகேவா? இதே கண்டுபிடிச்சாச்சு. செகண்டுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணி x + 1 x + 1 x - 3 ஓகேவா? இது கண்டுபிடிச்சுமா? இப்போது இதோடைய HCF கேட்டிருக்கான். மீப்போவான்னு கேட்டிருக்கான். இப்போ 2 வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்தில் இருக்குதான்னு கேட்டால் ரெண்டுத்தில் கிடையாது. அப்போ இது கிடையாது. HCF x - 3ன்றது இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போது x - 3 வேல்யூ கிடச்சிது. x - 3 வேல்யூ கிடச்சாச்சு. இதில் இருக்குது, இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், செகண்ட் பாருங்கள், x + 3 x + 3ன்னு இருக்குது. x + 3 வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குதான்னு கேட்டால் இதில் கிடையாது. அப்போ இது கிடையாது HCF. x + 1ன்னு இருக்குது. x + 1 வந்து பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. HCF = x - 3 தான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்தது 141th சம். நான் எல்லா சம்மும் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்கல. நீங்கள் இந்த சம் வந்து பார்த்தோன்னா நீங்களே வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ணுங்கள். நீங்களே சால்வ் பண்ணி இந்த மாடல் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுனாலே நீங்களே வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி அப்படியே ஓட்டி ஆன்சர் கரெக்டான்னு மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரெஷருக்காக மட்டும் தான் நான் தெளிவாக எடுக்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்க வந்து பார்த்தோன்னா ஆன்சர் மட்டும் செக் பண்ணி நீங்களாக சால்வ் பண்ணி நோட்ஸ் எடுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது x² - 2xy + y² மற்றும் x⁴ - y⁴ உடைய மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணலாம். x² - 2xy + y² இருக்குது. இதை எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை. இது எப்படி எழுதிக்கலாம்னா இந்த -2xy எப்படி எழுதலாம்னா -xy -xy இப்படி எழுதலாமா? இந்த இப்படி எழுதினாலும் ஒரே வேல்யூ தான். -2xyன்னு எழுதினாலும் ஒரே வேல்யூ தான். ப்ளஸ் y²ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போது இது ரெண்டுத்துலேருந்து காமன் வேல்யூ எடுக்கலாம், இது ரெண்டுத்துலேருந்து காமன் வேல்யூ எடுக்கலாம். அதுக்காக இந்தமாரி 4 வேல்யூவாக எழுதுகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? எக்ஸு காமனாக எடுக்கலாமா? எக்ஸு காமனாக எடுத்தால் என்ன வரும்? x - yன்னு வரும். அதுக்கப்புறம் -yன்னு எடுக்கலாம். ஏன்னா இந்த சைன் வந்து பார்த்தோன்னா மாற்றணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா -yன்னு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்போ அந்த சைனை மாற்றணுன்னா இங்கே என்ன பண்ணணும்? -yன்னு எடுக்கணும். -y எடுத்திங்கன்னா இங்கே -xy இருக்குது. இதிலிருந்து y வெளியே வந்துருச்சு, மைனஸ் சைனும் வெளியே வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். +x ஓகேவா? இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அது இப்போ என்ன ஆகிடும்? மைனஸ் வெளியே வந்துட்டால் மைனஸாக மாறிடும். புரியுதா? இங்கே இதுலேருந்து ஒரு ஒய் வெளியே வந்துருச்சு. அப்போது ஒரே ஒய் தான் இருக்கும். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இதுக்கு ஃபஸ்ட்டில் கிடைச்ச வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்கும். நீங்கள் இந்த வெளியே எடுக்கிறது அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா இந்த வேல்யூக்கு ஏற்ற மாரி இதை மேக்கப் பண்ணி எழுதிங்க. ஓகேவா? இப்போ x - yன்னு கிடைக்குது. இப்போ இங்கே x - yன்னு கிடைக்கணும். அதுக்கு என்ன வெளியே எடுக்கலான்ட்டு நீங்களாக வந்து பார்த்தோன்னா இது பண்ணி போட்டுங்க. ஓகேவா? x - y இங்கே வெளியே இருக்க வேல்யூ இந்த வேல்யூ ஒன்றா எழுதுமா? x - y. அதுக்கடுத்தது
இந்த 2 வேரியபிள் இருக்குது. 2 வேரியபிளுக்கு பதிலா ஒரு வேரியபிள் எழுதுறோம். x - y, x - y. அப்போ x - y த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? 2 வேல்யூ இருக்கிறதுனால அந்த மாதிரி எழுதிரும் ஹோல் ஸ்கொயர்னு. செகண்ட் பாருங்க, x பவர் 4 மைனஸ் y பவர் 4ன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தேன். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 4ன்னு வரும். ஓகேவா? அப்போது y ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். y ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 4ன்னு வரும். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கான ஃபார்முலானா a + b × a - b. அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் a + b a - b. ஓகேவா? இது எந்த ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? புரியுதா? ஒன்றும் இல்லை, இது a + b × a - b. ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஓகேவா? பிக்கு பதிலாக இந்த ஒய் ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இதுக்கப்புறமும் இந்த ஃபார்முலா இதில் மறுபடியும் பிரித்து எழுதலாமான்னு கேட்டால் ஆமாம், எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இந்த வேல்யூவில் எதுவும் உடைக்க முடியாது. இது அப்படியே எழுதியாச்சு. இதை உடைக்கலாம். இது மறுபடியும் வந்து பார்த்தோன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது x + y ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது எழுதியாச்சா? இப்போது செகண்டுக்கு கிடைச்ச வேல்யூ இது. ஃபஸ்ட்டுக்கு கிடைச்ச வேல்யூ இது. ஃபஸ்ட்டுக்கு x - y த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. செகண்டுக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு x + y அப்புறம் x - y கிடச்சிருக்கு. இதோடைய HCF கேட்டிருக்கான். இப்போது இது வந்து பார்த்தோன்னா இதில் ஃபஸ்ட்டில் ஒரே வேல்யூ தான் இருக்குது. அப்போது இந்த ஒரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ மட்டும்தான் இதில் செகண்டில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது மட்டும் தான் HCF. ஓகேவா? x - y த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே x - yன்னு இருக்குது. அப்போது இந்த x - yன்னு வந்துடுச்சு ரெண்டுத்தில் இருக்கிறதுனால. இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே ஸ்கொயர்னு இருக்குது. எது லோயஸ்ட் பவரோ அதுதான் HCF. லோயஸ்ட் பவர் எது? 1 தான் HCF. ஓகேவா? இப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் x + y இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா HCF ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இது வரல. ஓகேவா? x - y பவர் 1ன்றது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 142 சம். நான் இவ்வளோ இது பண்ணி சொல்கிறேன். ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது 142 சம். ஓகே, 142 சம். இந்த மாடல் கொஞ்சம் பெருசாக தான் போகும். ஏன்னா வச்சுக்க, அல்ஜிப்ராவில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கமா x ப்ளஸ் ஒய் த ஹோல் க்யூப் கமா 25 × x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதோடைய மீப்போவா காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதலாமா? x ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் xy இந்தமாரி எழுதிட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். புரியுதா? நான் இங்கே எழுதுகிறேன். அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்துல இருந்து காமனாக x வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும்? x + yன்னு வரும். ஓகேவா? இதே பேட்டர்னில் இதை எடுத்துகிட்டு வரணும். அப்போது என்ன பண்ணலாம்? ஒய்யை காமனாக எடுக்கலாம். ப்ளஸ் ஒய்யை காமனாக எடுத்திங்கன்னா x + y. ஓகேவா? இதே பேட்டர்னில் வந்துச்சு. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். x + y இன்ட்டு இது ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்முக்கு பதிலாக ஒரு டேர்ம் எழுதலாம். x + y. இப்போது இது எப்படி எழுதலாம்? x + y இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். ஓகே, x + y த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டுக்கு x + y த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. x + y த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு. அதுக்கடுத்து x + y த ஹோல் க்யூப். இதை வந்து பார்த்தோன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா வச்சுக்க, x + y வச்சு தான் போட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு, ஏன்னா x + yக்கு ஹோல் க்யூபுக்கு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அது யூஸ் பண்ணல. அதை அப்படியே வச்சுங்க. அதுக்கடுத்தது 25 ×
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஓகேவா. இதில் இந்த இந்த வேரியபிளை மட்டும் தான் உடைக்கிறாங்க ஓகேவா. 25 அப்படியே இறக்கிங்க. இந்த வேரியபிளை உடைச்சிங்கன்னா என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேவா. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகேவா. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஓகே. இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம HCF கண்டுபிடிச்சா வேல்யூ முடிஞ்சு போச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் கமா 25 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகேவா. புரிஞ்சு போச்சா. இப்போது இதுக்கான HCF எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. அப்போ இது மட்டும்தான் HCF. எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது HCF மூணுத்தில் இருக்குது. மூணுத்தில் இருந்தால் ஒன்று செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவோம், பவர் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுவோம். எல்சிஎம்முக்கு ஹையஸ்ட் பவரை போடுவோம், HCFக்கு லோயஸ்ட் பவர் 1 ஓகேவா. போட்டிங்கன்னா இந்த சம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே HCF கிடையாது, ஏன்னா வேறு எதுவுமே காமன் வேல்யூ கிடையாது. அதுக்கடுத்து